திருமிகு லட்சுமி, முன்னகரம் உதயநிதி திருவண்ணாமலை மாநாடு சொல்லும் செய்தி என்ன? தலைப்பையே என்ற கேள்வியா கேட்டீங்க. எல்லார்ட்டையும் அவங்கள்ட்ட கேட்டாச்சு. சரி, தலைப்பை உங்கள்கிட்ட கேட்டுப்போம். திருவண்ணாமலை உதயநிதியை நீங்க சொல்ற மாதிரி முன்னிறுத்தி இருக்கிறது. அவங்களுக்கு திமுகவுக்கு இன்றைக்கு அது மிகப்பெரிய தேவை. இளைஞர் அணிக்கான அந்த கட்டமைப்பு உருவாக்குறது எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நடக்கல. ஸ்டாலின் காலத்திலேயே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இளைஞர் அணிக்கு உதயநிதியை தலைவராக்கினதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாக எல்லா மாவட்டங்கள்லையும் நிர்வாகிகள் போட்டாங்க. பேரண்ட் பாடியில் என்ன கட்டமைப்பு, என்ன ஹைரார்கி இருக்கோ அதே ஹைரார்கியில் இளைஞர் அணியிலையும் பொறுப்புகள் எல்லாமே போட்டாங்க. இது 2021 தேர்தலுக்கு முன்னாலே போடப்பட்டது. அதை நாளடைவில் பலமாக்கி இப்போ இந்த பிஎல்எஸ் போட்டாங்கல்ல, அந்த பிஎல்எஸ்லேயும் இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை தான் அவர் சொல்கிறார், நீங்கள் பூத்துக்கு இவ்வளவு பேர் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அதை தான் சொல்கிறார். இப்போ எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. 3 லட்சம் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாக இங்கே இது அணிங்கிறது தனியாக ஒரு மற்ற அணிகளை போல இல்லாமல் இது ரொம்ப பலமான ஒரு அணி, அல்லது திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் இளைஞர் அணின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க அதனால தான் அந்த ஹைரார்கிலேயே எல்லா நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து எல்லா நேரங்கள்லையும் பாசறை கூட்டமும் இந்த அறிவு திருவிழா வெளிப்படையாக நடத்தினாங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பாசறை கூட்டமும் அவங்களுக்கான அந்த ஒர்க் ஷாப்ஸும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த நம்ம எழிலன் பேசினதை எல்லா இடத்துலையும் லீடாக எடுத்து பேசுகிறோம். எழிலன் சொன்னது அவங்கள நீங்கள் தற்கூரிகள்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே கொள்கை சார்ந்து அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய மதவாத இல்லை அது எப்படி நீங்கள் வேணாலும் இது பண்ணிக்கிங்க, அவங்க பாசிச பாஜகன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய நம்ம தான் இங்கே எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. விஜயை அதாவது விஜயனுடைய தாவேக்காவையோ அல்லது அவர் கட்சியில் அவர் பேசக்கூடிய கொள்கைகளை இல்லை அவர் பேசக்கூடிய மாநாட்டில் அவர் அட்ரஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்களை எதையுமே இங்கே டச் பண்ணாததுக்கான காரணம் டெலிபரேட்டாக நீங்கள் விஜய்ங்கிற ஒருத்தரோ அல்லது அவருடைய கட்சியோ இங்கே ஒரு பெரிய பிளேயரே கிடையாது, அவருக்கான ஸ்பேஸ் இங்கே அவ்வளோ கிடையாது, நாங்கள் அதிமுகவோடையும் பாஜகவோடையும் தான் சண்டை போட வேண்டியிருக்கு. எங்கேயுமே தொடாமல் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஏற்கனவே நடந்தது அறிவு திருவிழாவில் நேரடியாக இல்லாம நாங்க கொள்கை கூட்டம்னு சொல்றார். நாங்க கொள்கை கூட்டம், அறிவு திருவிழா இது, அதனை கொள்கையை பேசக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய திருவிழான்றது தான் அன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கும் அதே தான் சொல்றார். கொள்கை ரீதியாக நம்ம நிற்கிறோம், அதே கொள்கையோட நம்ம பயணிக்க போறோம், சனாதன கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கறத தான் திரும்பவும் சொல்றார். அதுல ஒரே ஒரு வரி நேரடியாக தொடாம ஒரு மறைமுகமாக தொட்டு பேசினது வானவில் வந்து போகலாம், உதயசூரியன் தான் நிரந்தரம், அப்போ திமுக இங்க நிரந்தரம், அவங்க ஒரு வானவில் போல இன்னைக்கு இந்த தேர்தலில் இருந்துட்டு அடுத்த தேர்தலில் மறைஞ்சு போயிடலாம் அப்படின்றத சொல்லாம சொல்றாரு. பட் அதை கூட நம்ம டைரக்ட் ரெஃபரன்ஸாலாம் எடுத்துக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படி பார்த்தா. அதனால நாளைக்கு அமித்ஷா வரக்கூடிய சூழல்ல அவங்க அந்த இடத்தை நிறுத்துறாங்களா? அதிமுக பாஜக வர வேணான்னு மட்டும் போய் சொல்லுங்க, திமுக ஏன் வரணும்னு போய் சொல்லுங்க, அவ்வளவுதான் செய்தியா? இல்ல, இதுல இருக்கக்கூடிய செய்தி உதயநிதி, அடுத்தது உதயநிதி இனி அவர் சொல்ற மாதிரி டிஎம்கே டிரெவிடியன் மாடல் 2.0 அப்படிலாம் அதாவது அவங்க ஆட்சியை ஒரு வேளை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கேபினெட்டில் அவருக்கான அல்லது அந்த அவர் வயதை ஒத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இளைஞர்களுக்கு அதாவது பேரண்ட் பாடிக்கு ஈக்குவலாலாம் நிறைய எல்லா இடத்துலையுமே வாய்ப்புகள் கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அந்த கேண்டிடேட் நம்பர், அதாவது 45 இல்லை 50 வயதுக்கு கீழே உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறாரு. நீங்க அந்த கோரிக்கையை கேட்டீங்க, கோரிக்கையை வச்சீங்கன்னு சொல்லி முதலமைச்சரும் அதை அங்கீகரிக்கிறார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் இனி உதயநிதிக்கான ஸ்பேஸை பொசிஷன், அவரோட பொசிஷனை ரொம்ப தெளிவாக அடுத்தது அவர் தான் அப்படின்றத பேட்டனை பாஸ் பண்றதுக்கான வேலைகளையும் இந்த மாநாடு செய்திருச்சு. இது வடக்கு மண்டலம் தான். அப்ப இன்னி 4 மண்டலம், இன்னும் மற்ற 3 மண்டலங்கள்லயும் இந்த மாநாடு இன்னும் எப்படியும் 1 மாத காலத்துக்குள்ளாக நடத்திடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் எங்கள் பின்னால் இருக்கிறது,
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு போய் நிறுத்திடுவோம். ஓகே.